Assalamualaikum friends, welcome to kitchen cooking. நான் தான் உங்க குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வீட்ல எவ்வளவு ஈஸியா ரசப்பொடி செய்யலாம்னு பார்க்க போறோம். என்னது ரசப்பொடியா? யம்மி யம்மி. ரசப்பொடி செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களுமே நம்ம வறுக்கிறப்ப அடுப்பு மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா போடுற பொருளெல்லாம் கரிஞ்சிடும். மல்லி ஓரளவு வறுபட்டதும் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால அந்த ரசப்பொடி நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லியும் கறிவேப்பிலையும் நல்லாவே வறுபட்டுருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம மிச்சம் இருக்க பொருட்களெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மிளகு சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் மல்லி எடுத்தீங்கன்னா மீத பொருட்கள் எல்லாமே 1/2 கப் எடுக்கணும். சப்போஸ் 1/2 கப் மல்லி எடுத்திங்கன்னா மீத இருக்க பொருளெல்லாம் 1/4 கப் எடுத்துக்கோங்க. மிளகு ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடாய் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால சீரகம் டக்குன்னே பொரிஞ்சு வந்துடும். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ரசம் பொடி நமக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தோம்னா ஆஃபீஸ் போகிறவங்க, அப்புறம் பேச்சுலர், இவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இருந்துச்சுன்னா நமக்கு ரசம் செய்கிறங்கிற கவலையே இருக்காது. நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம ஒன்றாவே சேர்க்கலாம். ஏன்னா இதோட சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். மீத பொருளோட அளவெல்லாம் வேறு வேறையாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை தனித்தனியாக வறுத்து எடுக்கிறோம். 8லேருந்து 10 போல் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் மிளகாய் எடுத்திங்கன்னா ரொம்ப ரசம் காரமாயிடும். இதுவே நான் சொன்ன அளவுக்கு சரியாக இருக்கும். கண்டிப்பாக மிளகாய் சேர்த்தா தான் அந்த கல்யாண வீட்டில் வைக்கிற அந்த ரசத்தோட டேஸ்ட் வரும். இப்போ மிளகாவும் நல்லாவே வறுபட்டுருச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து இதையும் வறுத்துக்கோங்க. இதை நம்ம அடுப்பில் வச்சு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கடாயில் உள்ள சூடே போதும். பெருங்காயத்தை பச்சையாக சேர்த்தா அந்தளவுக்கு வாசனை ரொம்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டு சேர்க்கறதுனால ரசப்பொடியோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வறுத்ததெல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா பெருங்காயம், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்துக்கோங்க. அடுத்து மூடி வச்சு இதை மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் நம்மளோட ரசப்பொடி எவ்வளோ அழகாக கடையில் வாங்குகிற அந்த கலர் மாதிரியே வந்திருக்குண்டு. அப்புறம் முக்கியமான இதில் ஒரு விஷயம், நீங்கள் அடுப்பில் மஞ்சள் தூளை வச்சு வறுத்துடக்கூடாது. அப்படி வறுத்தீங்கன்னா அந்த ரசப்பொடிக்கு உரிய கலரே கிடைக்காது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.